இப்போ நம்ம ஆல்ரெடி நோட்டில் நான் ஃபுல் மார்க்கிங் உங்களுக்கு காட்டிட்டேன், அதே தான் இதில் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சில டவுட்ஸ் மட்டும் கிளாரிஃபை பண்ணிகிட்டே பண்ணுறேன். ஸோ ஃபோல்டிங் நான் எப்படி சொன்னேன்னா அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோல்டிங் ஏ சைடில் இருக்குது, மேலே ஒரு ஃபோல்டிங் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்டர் இருக்கிறது கண்டிப்பாக எடுக்காதீங்க. பார்டர் இல்லாததை எடுத்தால் தான் இது நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேவா? ஒருவேளை அப்படி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்து கீழே நான் அந்த 1.5 இன்ச் லைன் அதெல்லாம் நான் போடலை. நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ஸோ மேலே என்னோட லெஃப்ட் சைடில் ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம நார்மலாக போட்டதை விட 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா விடலாம். நீங்கள் வந்து பெஸ்ட்டு 3/4 இன்ச்சாக விட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பத்தாமல் போயிட போது, ஷோல்டர் வந்து டைட்டான மாதிரி ஆகிடும். ஸோ 3/4 இன்ச் விட்டுக்கோங்க. நான் இதில் லென்த் மார்க் பண்ணல, நான் நோட்ஸில் சொல்லும் போதே சொன்ன மாதிரி இதில் இருக்கிற ஃபுல் லென்த்து நான் எடுத்துக்க போகிறேன். நான் 2 மீட்டர்ஸ் கிளாத் தான் வாங்கியிருக்கேன். ஸோ 2 மீட்டரில் எவ்வளோ வருதோ அது ஃபுல்லாக நான் எடுத்துக்க போகிறேன். பட் நீங்கள் வந்து உங்களோட லென்த்தை கீழே ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுலேருந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் மெஷர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சேம் நம்ம ஆர்மோல் மெஷர் போன சுடிக்கு நான் எப்படி கால்குலேட் பண்ணி எப்படி வச்சோன்னா, அதாவது நம்ம ஷோல்டர் ப்ளஸ் 1/2. ஓகேவா? ஸோ 6 இன்ச்சு அதே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து செஸ்ட் ரவுண்டு நான் போட்டிருக்க மாதிரி 10.5. ஸோ நான் வந்து 1/2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். 10.5 செஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1/2. ஓகேவா? 10.5. இதையுமே நீங்கள் வந்து 3/4 இன்ச்சா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 இல்லைன்னா 3/4 இன்ச்சா ஆட் பண்ணிக்கோங்க தையலுக்காக. இதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலே இருந்து இதில் நான் லாஸ்ட் சுடியில் வச்ச மாதிரி என்னோட மெஷருக்கு 14 வைக்கிறேன். இங்கே அதே மாதிரி 9.5. ஓகேவா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கலாம், பஸ்ட் மெஷர் வந்து டைட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். ஒரு சிலருக்கு பஸ்ட் மெஷர் பெருசாக இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வரும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பஸ்ட் மெஷர் டைட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பஸ்ட் மெஷர் பெருசாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஷேப் போடும்போது ஸ்கேல் வச்சு போடாதீங்க. லைட்டாக இங்கே பாருங்கள், ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து இப்படி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ட் மெஷர் டைட் ஆகாது. புரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருந்த ஆர்மோல் கிட்ட இருந்து கொஞ்சம் அப்படியே வைடாக ஷேப்பாக எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் ரவுண்ட் கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ட் மெஷர் டிஸ்டர்ப் ஆகாது. பஸ்ட் மெஷர் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்படி போடும்போது இப்படி போடுறோம் அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் டைட் வருது அப்படிங்கிறதால நார்மலாக ஒரு செஸ்ட்டை விட பஸ்ட் 2 இன்ச் இருக்கிறவங்களுக்கு ஓகே இந்த மாதிரி நம்ம கோடு மாதிரி போட்டுக்கலாம். பட் அதை விட பெருசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி இருக்கிறவங்க மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து லெக் சர்கம்ஃபரன்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல்லாக நான் எடுக்க போகிறேன். இது நான் எவ்வளோ இருக்குது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் எடுத்திருக்க மெட்டீரியலில் லெக் சர்கம்ஃபரன்ஸ் இங்கே எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 21.5 வருது. ஓகேவா? பட் நான் இது ஃபுல்லாக தான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு அகலம் வேண்டாம் அப்படின்னா இதை வந்து 18 இன்ச்சா கூட எடுத்துக்கோங்க. 18 இன்ச் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க 18 இன்ச்சா எடுத்துக்கோங்க. 18ன்றது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு நார்மலான மெஷர், எல்லாருக்கும் செட் ஆகும். பட் கொஞ்சம் வித்தாக வேணும், கொஞ்சம் ப்ராடாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இருக்கிற கிளாத்தை அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் இங்கே போட்டோம்ல இந்த ஷேப்பு, இந்த ஷேப்ல இருந்து அப்படியே வந்து கிராஸாக எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ அப்படியே கிராஸாக எடுத்துகிட்டு போயிருக்கோம். இப்படி எடுத்துகிட்டு போன அப்புறம் இங்கே வந்து பிசுறு அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ஷேப் போடணும். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஷேப் போடணும். இந்த ஷேப் வந்து நம்ம இப்போவே போடணும்னு இல்லை, நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது அந்த நடுவில் பைப்பிங் கொடுப்போம்ல, ஸோ அந்த பைப்பிங் வச்சு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா கூட நம்ம இந்த ஷேப் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அந்த ஷேப்பை மட்டும் நான் போட்டு காட்டுறேன்.
ஸோ இப்படி இந்த அளவுக்கு ஷேப் வந்ததுனா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பட் இப்போ நம்ம எடுக்க வேண்டாம், இப்போ இப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பீஸ் எல்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷேப் எடுத்துக்கலாம். அது எடுக்கும்போது நான் உங்களுக்கு எப்படின்றத காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நமக்கு ஓகே ஆயிடுச்சு. நம்ம ஆமோல் ஷேப் போட்டுக்கலாம். ஓகேவா, ஆமோல் ஷேப் போட்டாச்சு. ஃப்ரண்ட் ஷேப்பை நான் நோட்ஸில் சொன்ன மாதிரி ஜாயின் போட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ ஸோ கீழே போட்டால் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். பட் கீழே போட்டுட்டு நான் வந்து நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இருக்குது. அதனால தான் நான் வந்து டேபிள் மேலேயே போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இது புரியல அப்படின்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கீழே போட்டு எடுக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்கு போன சுடிக்கு மார்க் பண்ண மாதிரி அதே 2.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் மார்க் தான் பண்ணுறேன், தயவு செஞ்சு கட் பண்ணாதீங்க. கேன்வாஸில் கட் பண்ணுங்க, மார்க் மட்டும் தான் பண்ணுறேன். இதுக்கும் மிடில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 4 இன்ச் கரெக்டாக 4ல் வந்து 2 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, 2 இன்ச் மார்க் பண்ண அப்புறம் இங்கே நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். நான் எல்லாமே உள்பக்கம் மார்க் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா இந்த மார்க்கிங் எல்லாம் நமக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதால உள்பக்கமாக மார்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன், அதாவது வேஸ்ட் ஸ்டோன் மார்க் பண்ணல அங்கே லைன் போட்டிருக்கேன். இங்கே இருந்தால் அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரலன்னா நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. 4.25 இருக்குது, அதே 4.25 இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே 4.25 இருக்குல்ல, இங்கே வரும்போது அதுவே 6.25 வர மாதிரி வச்சுக்கலாம். 6.25 தான் வைக்கணுமா, அதுக்கு அதிகமாக வைக்கக்கூடாதுன்னா இல்லை 7.25 கூட வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா கிராஸ் இருக்கும். ஸோ பாருங்கள், அதாவது 4.25ன்றது என்னோட மெஷரில் நான் கேல்குலேட் பண்ணி சொல்கிறேன். உங்களோட மெஷரில் எது வருதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் 7.25 போட்டு காட்டுறேன். 7.25ன்றது இங்கே நான் வேஸ்ட் ரவுண்ட் கிட்ட எவ்வளோ மார்க் பண்ணனோ அதோட 3 இன்ச் அதிகமாக வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ வச்சதுக்கப்புறம் இந்த லைன் வந்து ஸ்கேல் வச்சு போட கன்வீனியன்ட்டாக இல்லை அப்படின்னா இப்படி டேப் வச்சுட்டு டேப் மேலே ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஏதாவது வெயிட் வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 இன்ச், அதாவது இதை விட 2 இன்ச் மட்டும் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே இன்னும் கொஞ்சம் தான் கிராஸ் வரும். ஸோ நான் வந்து 3 இன்ச் வரைக்கும் வச்சுருக்கேன். அதை விடவும் நம்ம அதிகமாக வைக்கலாம். பட் கிராஸ் பீஸ் அதாவது மிடில் வந்து பைப்பிங் பீஸ் வைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 2லேருந்து 3 இன்ச் மட்டும் அதிகமாக வச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதான். இதை நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். ஷேப் எதுவும் எடுக்காமல் அப்படியே கட் பண்ணுறேன். ரொம்ப ஒட்ட அந்த ஷேப்பை எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா பேக்கில் வந்து உங்களுக்கு டைட் வந்துடும். ஸோ கொஞ்சம் அவுட்டர்லேயே எடுத்துகிட்டு போங்க. இப்போ நார்மலாக நம்ம மார்க் பண்ணதை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ மிடில் மார்க் பண்ணோம்ல, அதையும் நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னால் நான் இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன்ல, அந்த பிசுரெல்லாம் கழிக்கிறதுக்காக அதையும் கட் பண்ணிடுறேன். ஷேப் எடுக்காதீங்க, லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். மிடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 பீஸ் இருக்கும். ஸோ சைடில் வந்து நமக்கு 4 பீஸ் இருக்கும். 1 2
3 4 பீஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் அப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வீடியோவில், அதே மாதிரி தான் ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை யாருக்காவது பஃப் ஸ்லீவ் அந்த மாதிரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் இதெல்லாம் நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து பஃப் ஸ்லீவ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. நம்ம ஷார்ட் ஸ்லீவ் போட்டாலே நல்லாயிருக்கும். நம்ம மிடில் கொடுக்குற பைப்பிங்கை வந்து நீங்கள் கை ஃபினிஷ் பண்ணும்போதும் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக் ஃபினிஷிங்லேயும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா?